கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரண வழக்குகளை சிபிஐக்கு மாற்றும் உத்தரவிற்கு எதிரான மனு மீது இன்று விசாரணை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி 2 நாட்களில் வலுப்பெற்று இந்திய கடலோர பகுதிக்கு நகரும் என தகவல். கடந்த 15ஆம் தேதி நடந்த அரசு உதவி வழக்கறிஞர் பணிக்கான தேர்வு ரத்து. தொழில்நுட்ப காரணங்களால் பல்வேறு இடங்களில் இடையூறு ஏற்பட்டதால் நடவடிக்கை. மறுதேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதி OMR முறையில் நடத்தப்படும் என TNPSC அறிவிப்பு. தமிழக அரசின் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற அமர்வு விசாரிக்கிறது. வேலைவாய்ப்பு, நீர்வளம் உள்ளிட்ட 4 வரைவு கொள்கைகள் மற்றும் 5 பகுப்பு ஆவணங்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் தாக்கல். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான 7 அனுமதி மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை முதல் போராட்டம். தமிழக மீனவ பிரச்சினைக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண இந்தியா இலங்கை முடிவு. டெல்லியில் பிரதமர் மோடி, இலங்கை அதிபர் அனுரக் குமார திசநாயக் பேச்சுவார்த்தைக்கு பின் தகவல். வடகிழக்கு பருவமழையால் தஞ்சையில் 1172 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளது. 529 வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தகவல். மயிலாடுதுறை, நாகை, விருதுநகர், காரைக்கால் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் ஆன்லைன் டிக்கெட் விநியோகம் நிறுத்தி வைப்பு. தொழில்நுட்ப காரணங்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். எந்த இடத்திலும் சுயமரியாதையை நான் விட்டுக் கொடுப்பவன் அல்ல. வதந்திகளை ரசிகர்கள் நம்ப வேண்டாம் என இசையமைப்பாளர் இளையராஜா கருத்து. ஜார்ஜியாவில் விஷவாயு தாக்கியதில் உணவகத்தில் பணியாற்றிய 12 தொழிலாளர்கள் பலி. அதில் 11 பேர் இந்தியர்கள் என தகவல். நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் தகவல். போலி பல்கலைக்கழகங்கள் தரும் பட்டங்கள் செல்லாது என அமைச்சர் சுகந்த மஜூர்தா அறிவிப்பு.